திமுக கூட்டணியை மட்டுமே நம்பியுள்ளது எனவும், கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் திமுக என்ற கட்சியே இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக சரியா தான் இருக்குது. தொண்டர் நிறைந்த கட்சி. எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதி கொண்ட தொண்டர் நிறைந்த இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த இயக்கத்தில் உழைக்க பிறந்தவர்கள் சொந்த காலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சொந்த உழைப்பில் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனால யாருடைய தயவும் அதிமுக இருக்கல. உங்களை போல் இருக்கின்ற கட்சி தலைவர் கூட்டணி நம்பிட்டு இருக்கிறார். நீ கூட்டணி நம்பிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் எங்க தலைமையில் இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணி. கூட்டணி இல்லைன்னா திமுக இல்ல. அதிமுக அப்படி இல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக பலமான கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது வாக்கு சிந்தாமல் இருப்பதற்கு எல்லா கட்சியும் நமக்கு நம்முடைய ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் இணைச்சு தேர்தல் நிற்கிறோம். திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சியெல்லாம் அடிமையாயிடுது. அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. வெள்ளை காக்கா பறக்குதுன்னா இல்ல ஸ்டாலின் 2 காக்கா சேர்த்து பறக்குதுமா. அப்படிப்பட்ட கூட்டணி தான் அமைச்சிருக்கிற. நாங்க அப்படி இல்லை. தேர்தல் நடக்க வரைக்கும் கூட்டணி வைக்கணும். தேர்தல் முடிஞ்சா அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய சேவை செய்ய போயிருக்காங்க. அதுதான் உங்க கட்சிக்கு எங்க கட்சிக்குள்ள வேறுபாடு. ஸ்டாலின் அவர்களே, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆகும்போது என்னென்ன பேசுறீங்க? எடப்பாடி பழனிசாமி 10 நாள் தான் ஆட்சி இருக்கும், 1 மாசம் தான் இருக்கும், 3 மாசம் தான் இருக்கும், 6 மாசம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மூக்கு மேல் விரல் வைத்து ஆட்சி பிடிக்கின்ற வரை 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கும் மக்களை சந்திக்கிறோம். எங்க ஆட்சி பற்றி ஒரு இம்மி அளவு குறை சொன்னது கிடையாது. ஆனால் நீங்க 4 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கீங்களே, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. வெக்கங்கட்ட ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க.